என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா பாட்லக் வரும். போன தடவை வந்து சிக்கன் லெக் பண்ணி கொடுத்தேன். அதோட ரெசிபி வேணும்னா லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை வெஜ்ஜாகவே போயிடலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ணேன். நிறையா குவான்டிட்டியில் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா மற்றது எதுவுமே நமக்கு பெருசாக கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. உருளைக்கிழங்கு மட்டும் நறுக்குனா போதும். நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு அடிகனமான பேனில் எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். உடனேவே பெரட்டிடாதீங்க. ஓரளவு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு பெரட்டுங்க. அப்பதான் கிழங்கு வந்து உடையாம இருக்கும். நான் வந்து காரத்துக்கு வந்து கடையில வாங்கின காஷ்மீர் மிளகாத்தூள் தான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தான் கரிஞ்சு போயிடாம இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். நிறைய பேருக்கு பண்ணணும், நிறைய அளவுல பண்ணணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க.